கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளின் கிருபையின் வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனம். புத்தியுள்ள வேலைக்காரன் இலச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வேலைக்காரன் ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் பெற வேண்டிய பங்கை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. அவன் வேலைக்காரன் தான். வேலைக்காரனுக்கு யாராவது ஒரு குடும்பத்தில் சொத்து எழுதி கொடுக்க முடியுமா? சொத்துக்கு அதிபதியாக மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் இந்த இடத்துல இந்த நீதிமொழிகள் சொல்லுகிறது, புத்தீனமாய் நடக்கிற மகனை ஒரு வேலைக்காரன் ஆண்டு கொள்வான், அவன் சுதந்திரத்தில் பங்கடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, புத்தியாய் நடப்பது அவ்வளவு ஆசீர்வாதமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புத்தியாய் நடப்பது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை அது உயர்த்தி வைத்து விடும். எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து உணர்ந்து நாம் செயல்படும் போது அது நமக்கு பெருத்த நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு சாதாரண வேலைக்காரன். ஆனால் எது சரி எது தவறு என்பதை அவன் அறிந்திருந்தான். அறிந்து அவன் செயல்பட்டதுனால, அவன் புத்தியாய் நடந்ததுனால என்ன நடந்தது? ஒரு நாட்டுக்கே பெரிய அதிபதியாக அவன் மாறினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் அவ்வளோ பெரிய ஆளாக உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அவனுடைய செல்வாக்கோ அவனுடைய மூதாதையரோ அல்ல. அவன் அங்கே புத்தியாய் நடந்து கொண்டான். எது சரி எது தப்பு என்று பகுத்து அறிந்து, உயிரே போனாலும் பரவாயில்ல, இதுதான் சரி என்று சொல்லி அவன் கற்றுக்கொண்டதில், நன்மை என்று அறிந்து கொண்டதில் அவன் உறுதியாக இருந்து அவன் செயல்பட்டதை நாம் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொல்றார், நானே புத்தி, வல்லமை என்னுடையது. ஞானம் எங்கேருந்து பிறக்கிறது? புத்தி எங்கேருந்து பிறக்கிறது? கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிறது. இப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்டு அதை நம் மனதிலே பதிய வைத்து நாம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எது நன்மை எது தீமை என்ற பகுத்து அறிவை நாம் பெற்று நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நன்மை எது தீமை எது என்பதை நாம் எதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் வேத வசனத்திலிருந்து மட்டுமே நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை கற்றுக்கொண்டு வேதம் எது நல்லதுன்னு சொல்லுதோ எது கெட்டதுன்னு சொல்லுதோ அந்த வழியிலே நாம் நடக்கும்போது, நன்மையான வழியில நடக்கும்போது, தீமையை வெறுத்து நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் உயர்வான ஸ்தலத்துல நம்மை வாசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் புத்தியாய் நாம் நடக்க வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து உணர்ந்து பகுத்து நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார், உயர்ந்த ஸ்தானங்களிலே வைக்கிறார். இந்த உலகத்தில் நாம் உயர்ந்து வாழ கர்த்தர் நம்ம கிருபை செய்கிறார். அதனால் பிரியமானவர்களே, நாம் அறிவாக நடக்க வேண்டும், புத்தியாக நடக்க வேண்டும். அறிவும் புத்தியும் எங்கிருந்து வருகிறது? வேதத்திலிருந்து வருகிறது. நாம் இரவும் பகலும் வேதத்தை தியானித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு புத்தியாய் நடப்போம். கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவாராக. ஆமென்.